சும்மா இருந்து ஒரு 4-5 பேர் காய்ச்சி கொண்டு இருக்கிறது ஒருத்திட்ட கதையும் சொல்லுவோம். அதுதான் கேட்டிருந்தேன். ரஞ்சன் ரோட். இப்போ இது இருக்கு, நாளைக்கு பயணம் படிக்கிற போகிறேன். இதில் தான் முந்தி கொசி இருந்திருக்கணும். இந்த சோமசுந்தரம் அவென்யூ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி காசு மாறும். இன்றைக்கு இவரோட சுத்த போகிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன் வெள்ளவத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற லேனுக்கான் இருக்கிறேன். என்னென்னா இந்தியா வ்ளாகில் முதல் ஒரு வீடியோவில் ஒரு அண்ணா இந்த லேனை காட்ட சொல்லி கேட்டிருந்தவர். அப்போ இந்த லேனை காட்டிட்டு இந்தியா வீடியோ செஞ்சு கொண்டு போகிறது தான் இந்தியான் இன்றைக்கு எடுக்க வந்திருக்கிறார். இப்போ என்னோட இன்னொரு ஆளும் வந்து சேர போகிறார். அவர் வந்து யாருன்னு சொன்னால் இப்போ கனகாலமாக நீங்கள் ஒருத்தரை தேடி கொண்டிருக்கீங்க. இவர்றா நாள். ஹாய் வணக்கம் வணக்கம். இப்போ கயனும் வந்து என்னோட வந்து நிற்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம்னா நீங்கள் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கனகாலத்துக்கு பிறகு திரும்பவும் புதுசாக ஒரு நாடோட 3 வருஷத்துக்கு முன்னாமே நாங்கள் யூடியூப் செய்யல. கேம்பஸ் டைமில் இருக்கே இப்போ செய்யடா சும்மா சைடு இன்கமாக இருக்கு மட்டும்லாம் சொன்னாது. இப்போ தான் கொஞ்சம் முழு மூச்சாக செய்கிறான். 3 வருஷத்துக்கு முதல் தொடங்கின சேனல் அப்படியே என்னென்னு சொல்கிறது, அந்த வாகனத்துக்கு பெட்ரோல் கூட விட்டா ஸ்டக் ஆகி போய் நிற்கும். கொஞ்ச நாள் ஓடிட்டு விட்டா பழுதாக போய் நிற்கும் தானே, அந்த மாதிரி தான் இப்போ ஒரு 3 வருஷமாக கிடந்தது. இப்போ சேனலுக்கு திரும்ப சர்வீஸ் போட்டு பெட்ரோல் ஊற்றி வாகனம் ஓடிக்கொண்டு இருக்குது. அப்போ இன்றைக்கி இவரோட சுத்த போகிறோம். அதோட இந்த லேனையும் நான் காட்டுறேன். இந்த லேனுன்ற பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாமர்ஸ் அவென்யூ. அப்படியே வெள்ளவத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நாங்கள் அப்படியே லேன் தொங்கல் வரைக்கும் இந்த லேனை அப்படியே வடிவாக காட்டிட்டு இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்றதை பார்ப்போம். அதோட இவர் இப்போ அடுத்த நாட்டுக்கு புதுசாக ஒரு நாட்டுக்கு திரும்ப பயணம் மேற்கொள்ள போகிறார். நீங்கள் அதை வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து கனவேர் கேட்டிருந்தீங்க ஏன் ஆளக்கானில் என்ன செஞ்சீங்க அப்படி இப்படின்னு எல்லாம். இன்றைக்கு தான் முடியெல்லாம் வெட்டி வீடியோவுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது. நாளைக்கு பயணம் படிக்கிற போகிறேன். அதுதான் முடியெல்லாம் தாடி எல்லாம் இவ்வளோத்துக்கு இதாக இருந்து கொஞ்சம் அலங்கோலமாக இருந்தது. அதால் முடியெல்லாம் வெட்டி 2 மாதம் காணையிலேருந்து கனவேர் தேடினது. என்னென்னா 2 மாதமாக ஆள் ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருந்து ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம். வேறு வேலைகள் வேறு பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சொல்லி போய்கொண்டு முயற்சிகள் அப்படி எல்லாத்தையும் கணக்க விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மாதிரி ஏதோ செய்கிறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதெல்லாம் அப்டேட் பண்ண தானே போகிறோம். அதான் உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது தொடர்ந்து. அதோட சரணு நானும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். A லெவல் டைம்லேருந்து 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். A லெவலுக்கு முன்னமே ஃப்ரெண்ட்ஸ். 6ஆம் ஆண்டுலேருந்து நாங்கள் ஒரே ஸ்கூல். ஆனால் 7க்கு பிறகு தான் தொடர்ந்து நாங்கள் ஒரேடியாக பயணிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அதுக்கு முதல் வேறு டியூஷன். அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்கீங்களா பார்த்துக்கொள்றது குறைவாக இருக்கும். அது 7க்கு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் சைடில் ஓகே எல்லாரும் சேர்ந்தே தெரியும். செகண்ட் சைடில் நாங்கள் மட்டும்தான் தெரியும். நாங்கள் மட்டும்தான் இருந்தது. பிறகு ஒரே கேம்பஸ் போயிட்டு பிறகு ஒரே ரூம். பிறகு அப்பப்போ இங்கே வந்தால் கொழும்புக்கு வந்தால் நாங்கள் இங்கே தான் நிற்கிறது. சரண்டர் ரூம் தான் நிற்கிறது. ஸோ அதால் நாங்கள் ஒரு 4-5 பேர், 4-5 இல்லை கணக்கு பேருண்டா. அதில் மிச்சம் கிராஜுவேட் பேர்லாம் மிஞ்சி இருக்கிறது நாங்கள் ஒரு 4-5 பேர்னு சொல்லலாம். மிச்சம் கிராஜுவேட் பண்ணவங்க எல்லாம் வெளியில் ஸ்டூடெண்ட் விசா போட்டு போயிட்டாங்க. ஸோ மிஞ்சி இருக்கிறது நாங்கள் தான் கிராஜுவேஷன் முடித்ததுலேருந்து. ஸோ அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பார்க்கணும். அடுத்தது இதேன்னு சொல்லுவோம் என்ன. நான் வந்து இன்டர்னுக்கு அப்ளை பண்ணி வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ யூடியூப்பில் ஓரளவுக்கு சக்ஸஸாக போயாச்சு. ஸோ அடுத்ததாக வேலையும் கட்டாயமாக போய் வேலைன்னு எடுத்து வைக்கிறது நல்லா. இப்போ ட்ராவல் பண்ணி வேலையும் செஞ்சு கொண்டு இருந்தால் நல்லா தான். ரிமோட்டில் ஒரு வேலைன்னு சொல்லியிருக்கல. இப்போ சைபர் செக்யூரிட்டி மற்ற டெவோப்ஸ் டெக்ஆப்ஸ் அதுகளுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா இன்டர்ன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசை. ஸோ திடீரெண்டு கரியர் கேப் இருக்குது. எல்லாத்தையும் ரிஃப்ரெஷ் பண்ணி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நீங்கள் யாருக்கா தெரியுமா ஹெல்ப் பண்ணுங்கள். பார்க்குற யாராவது HR இருந்தால் போகும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தந்தீங்கன்னா இன்னும் நல்லா. ஸோ அப்படி இல்லை இன்டர்னா அங்கே கிடச்சாலுமே ஓகே. ஸோ ட்ராவலை கொஞ்சம் குறைச்சிட்டு நிறைய சாட்டர்டே சண்டேல தண்டிட்டு ஸோ கரியரும் பில்ட் பண்ண தான் வேணும். ஸோ யூடியூப்பே ஃபுல்லாகவும் நம்ப முடியாது. அடுத்தடுத்த கட்டம் கண்டு போய்க்கல ஏதாவது ஒரு இது வேணும், இல்லைன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு புள்ளியில் தான் இருக்கிறேன். சரி, அவன் டெவலப்க்கு நான் என் டெவலப் மாதிரி ஆக்கிட்டேன். சரி இல்லை சொல்லலாம். ஸோ இது இடைக்குள்ள ஒரு லேன் ஒன்று இருக்கு. என்ன இடையே சின்ன லேன் போகுது. இல்லை பாருங்க, ஹேமஸ் லேசண்ட் ஒன்று இருக்குது. இப்போ இதுக்குள்ளேயும் ஒரு சில கட்டிடங்கள் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்குது. இப்போ நான் மெயின் ரோட்லேருந்து வரைக்குள்ள இடைக்குள்ளே இப்படி ஜாயின் பண்ணுறது குறைவு. ஒரு சில ரோடுகள் அந்த விவேகானந்தா ரோட்டும் இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணுது. ஆனால் இது ஜாயின் பண்ணு இது இதோட முடியுது. நாங்கள் வெளியிலேருந்து பார்க்க இதில் ஒரு லேன் ஓகே, ஒரு லேன் போது ஃபுல்லாக கட்டிடமாக தான் இருக்கு நினைப்போம். ஆனால் இடையக்குள்ள ஒரு
ஒரு சில இடங்கள்ல இப்படி குட்டி குட்டி லேனுகளும் போகுது. பட் இது சரணையும் சந்திச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஒரு மாதத்துக்கும் கூட. ஸோ அடுத்ததான் நாங்கள் இப்படியே போய் என்னென்ன செய்கிறோம்ன்றதையும் அப்படியே நீங்கள் குட்டி குட்டி கிளிப்ஸாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. மற்றது சரண்ட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ டெய்லி வீடியோ போடுறேன், டெய்லி போடணும். நல்ல கன்சிஸ்டன்ஸாக எந்த வேலையிலையும் நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் அது வேலை வரலாம். தொடர்ந்து போட்டால் தான் நல்லா. அதே மாதிரி பீச் மட்டும் போயிட்டு வருவோம். அதான் அதே மாதிரி நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு நான் போன வீடியோவில் பார்த்தவே அந்த நேர் ரிப்போர்ட் சொல்லி இப்போ இந்த ரோட்டை காட்டி கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு கொழும்புல வேறு எது மட்டும் காட்டணும் வேண்டாலும் கீழே கமெண்டில் போடுங்க. இப்போ நான் வேலைக்கு வந்து கொழும்புல ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் நிற்பேன். அப்போ அந்த நேரத்தில் நான் கொழும்புல சுற்றி காட்டுவேன். மிச்ச நாளில் யாழ்ப்பாணத்தில் போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ இங்கே இருந்து வெளிநாடு போனாக்கள் கொழும்பு சரி இல்லாட்டி விஷயம் இருக்குடா. இப்போ இதில் வந்துட்டு வீடு வாங்கி விற்கிறார்கள். ஸோ உங்களோட வீடு ஏதாவது வாடகைக்கு கொடுக்கணும்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணலாம். இதில் ஃபோன் நம்பர் போடுவான். ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா கொழும்புல உங்களோட இடங்களை காட்டணும். இல்லை ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் இருக்குது. ஸோ சின்ன சின்ன ப்ரொமோஷன், ஸோ அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டு போகலாம். அதில் செய்யலாம். ஸோ இதில் நம்பர் போடுவான், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட நம்பரும் ஒரு 2 நாளில் அப்படியே இந்த வீடியோ போட்டுருவேன். போட்டு ஒரு 1-2 நாளுக்குள்ள நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன். இல்லாட்டி இந்த வீடியோ ஹோடேக்குள்ளேயும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பீச்சுக்கு வந்துட்டு பீச்சை காட்டிட்டு அப்படியே நாங்கள் வலிக்கிடுவோம். அதுதான் இப்போ அன்றைக்கு நான் வந்தது இரவு நேரம். நானும் அவனும் வந்து பார்த்தேன் அந்த வீடியோ. அது இரவு நேரத்தில் வந்து நாங்கள் அதே பகலில் வந்திருந்தா சும்மா அந்த மாதிரி இருந்திருக்கு. பின்னேரம் இதில் சும்மா வேலை செஞ்சுட்டு இதில் வந்து சும்மா ஒரு கொஞ்ச நேரம் நின்றாலே இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. அண்டை நாங்கள் இவ்வளத்துல வந்துட்டு டீ குடிச்சிட்டு போனாங்க. இப்போ ரியோ எங்காடி இந்த ஆமசேவனின்ற தொங்கல இந்த ரியோ இருக்கு. இதில் வந்து டீ குடிச்சிட்டு போனா நல்ல டீ. ரோட்டை க்ராஸ் பண்ணுறதுதான் பெரிய சங்கடம். அந்த விஜேசி துளத்துல சங்கட்டமாக இருக்கு. திரும்பவும் இந்த பீச் அவங்களுக்கு பகலில் காட்டுறது எனக்கு நிறைய பேர் அந்த கரையில் வடை இல்லாட்டி டீ வேண்டி கொண்டு. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? ஸ்பை வேலையெல்லாம் பார்த்த இடம். அது ஒரு சம்பவம். அது பிறகு இன்னொரு எபிசோட்ல சொல்கிறேன். கேம்பஸ் படித்த காலத்தில் நிறைய ஃபன்னான விஷயங்கள் நடந்தது. இரவண்டா இதில் வந்து இருந்துருவோம். பக்கத்தில் வீடு இருந்தது. அந்த முதல்வர் வீடு கூட காட்டி இருப்பேன். நீங்க இருந்தாங்க புட்டு கடைக்கு நேரம் பின்னாடி இருந்தாங்க. இரவிக்க வந்திருக்கிறது. ஆனால் என்ன ஞாயிறு அதான் பீச்சில் கிணறு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஆமாம். எப்படி 1 மணி 2 மணி வரைக்கும் இங்க வந்து இருந்துருவோம். அப்பேக்குள்ள என்ன படிச்சு கொண்டிருந்த நேரம் தானே. வேலை தொடங்கினா அப்ப வீட்டை விட்டு இறக்குறதே பெரிய கஷ்டமா போயிடுது. இதில் வந்து ஒரு 2 மணி தேவை 3 மணி தேவை சும்மா இருந்து ஒரு 4-5 பேர் காய்ச்சி கொண்டு இருக்கிறது. கதையும் சொல்லுவோம். அதுதான் குடிச்சிட்டு வலிக்கிட்ட சரி இல்லை டீ இரவு போய் பிளாஸால கொண்டோம் சாப்பிட்டு போறது. ஆனா இப்ப இருக்கிற ஒவ்வொரு இடத்துல இது சொந்த கதை சோக கதையை சொல்ற அளவுக்கு மாதிரி இருக்கு நண்பர்களே. அதுவும் சரி. ஏய் படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்துச்சவன்டவே இவ்வளவு மாற்ற வேண்டாம். கல்யாணம் கட்டினவங்க இது வெள்ளவத்தையில ஃபுல்லா அங்கே படிக்கங்க நிற்கிறாங்க. ஆனால் போலீஸா ஹோட்டல் வேலை வேற வேற பிரச்சனைகள் ஒரு டைம் வரைக்குள்ள வேலை இல்லாட்டி இன்கம் அடுத்த இன்னொரு இன்கம் சோர்ஸ் போடுவாங்க. ஸோ அதால டைம் இல்லை. நேரம் இருக்கேக்குள்ள காசு இருக்காது, காசு இருக்கேக்குள்ள நேரம் இருக்காது, சில நேரம் ஜட்டும் இருக்காது. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் மறைஞ்சு ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு வரைக்கும் இன்னும் நல்லா இருக்குது. அது வெள்ளவத்த பீச்சில் நல்லா இருக்கோ இல்லையோ, தெய்வலை பீச் அதாவது மவுண்ட் லெவனியா பீச்சுக்கு போனோம்னா சும்மா அந்த மாதிரி இருக்குது மறைகிறது.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷன். நான் கூடுதலாக யாழ்ப்பாணம் போகிறேன்னா இதுலேயே வந்து ஏறிடுவேன். ஏன்னா ஒரு சில ட்ரெயின் இதில் நின்று போகும். நைட் இன்டர்சிட்டி அதில் எல்லாம் போட்டோம்னா இதில் ஏறிட்டு போயிடலாம், அது ஈஸி. அதோட அண்டையான் வீடியோவில் ரஞ்சன் ரோட் ஒரு அண்ணா காட்டுறதுக்கு கேட்டிருந்தவர். நாங்கள் அதையும் கொண்டே காட்டுவோம். இப்போ ஒரு ட்ரெயின் ஒன்று வந்தோன்றிருக்கு. இது சும்மா இடையக்குள்ள ஓடி திரிகிறது. முந்தி நாங்கள் கழனியில் இருக்க ஞாபகம் இருக்கு. அப்போக்குன்னா ட்ரெயினை பிடிச்சி இங்கே கொல்லுப்பட்டிக்கு வந்து கொல்லுப்பட்டியில் இந்த கேம்பஸுக்கு போகிறது. அது இப்படி ஒரு ட்ரெயின் தான். சில நேரம் க்ரௌடாக வரும். வேலைக்கு போகிறாங்க போயிட்டு வர தொங்கி கொண்டு வருவாங்க. சில நேரம் க்ரௌடே இருக்காது. இப்போ வேறு பெருசாக க்ரௌட் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தான் இது க்ரௌட் தான். நான் க்ரௌட் இல்லைன்னே சொல்கிறேன்னா மற்ற நாள்லாம் இதெல்லாம் தொங்கி கொண்டு வருவீங்க வாக்கள். அதோட இதில் இந்த பாலம் இருக்குது தானே, பம்பலப்பட்டியில் இருந்த ஞாபகம் இருக்கா? அது உடைஞ்சிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முதல் அது உடைஞ்சே போச்சு ஒரு புயலோட. அது இப்போ திரும்ப போடுவாங்களா இல்லையான்னு தெரியல. முந்தியெல்லாம் ட்ரெயின் அவ்வளோ கழனியிலேருந்து கொல்லுப்பட்டிக்கு வர்றது 20 ரூபா அப்படி 20 ரூபா அப்படி தான் வரும். பஸ்ஸும் அப்படி தானே. எல்லாமே பஸ் கழனியிலேருந்து வரேன்னா 60 ரூபா முடிகிறது. ஆனால் இப்போ எல்லாம் மாறி போச்சு. ஏன் நாங்கள் முந்தி மாலவேக்கு எவ்வளோ இருந்தது போகிறோம். நாங்கள் மாலவேக்கு போய் ஒரு ஆசை இப்போ 180 அந்த மாதிரி இல்லை, எல்லாம் மாறி போச்சு. இங்கே தான் வெள்ளவத்த ஸ்டேஷன் ரோட்டுக்கு போனவன்டா அதுக்குள்ளே ரஞ்சன் ரோடுன்ற ஒரு சின்ன ரோடு இருக்குது. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா கேட்டிருந்தேன் ரஞ்சன் ரோட். இப்போ இது வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸ்டேஷன் ரோட்டில் இந்த பக்கத்தில் வந்தவன்டா முதலாவது திரும்புகிறவளுங்கே இந்த ரஞ்சன் ரோட் தான். இல்லை புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் கட்டிப்பாட்டு கொண்டு வந்தவன்ருக்கு. இப்போ நான் நினைக்கிறேன் அந்த அண்ணா வேறு நாட்டுக்கு போய் கரநாள் இருக்கலாம். அவருக்கு இதை பார்க்கல நிறைய ஞாபகங்கள் வரலாம். முந்தி இதில் என்னெல்லாம் இருந்தது என்ன மாதிரி. இப்போ அப்படி நீங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி வைத்துங்க. இந்த இடமெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. என்ன இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறத விட இப்படி ஒரு அமைதியான சூழலில் இருக்கிறது உண்மையாக நல்லா இருக்கும். அப்பார்ட்மெண்ட்லன்னா பக்கத்தில் எல்லோரும் மக்கள் இருக்கு, பக்கத்தில் அடுத்தடுத்து தானே, அப்போ அதில் சத்தமாக எல்லாமே இருக்கும். நான் இப்படி என்னென்னு சொல்கிறது, நம்மளோட ஊர் வழியே இருக்கிற வீடுகள் மாதிரி தனித்தனியாக இருக்கக்குள்ள அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமைதியாக இருக்குது. இப்போ ரோட்டுக்கு வர பாருங்க எவ்வளோ சத்தம் வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தீனன்னு ஒரு கடை ஒன்று இருக்குது இதுக்குள்ள. இதில் முந்தி வேறு கடைகள் இருந்தோம். நான் ஞாபகம் இருக்கு. அதில் இவ்விடத்தை முதல் வேறு ஒரு கடை இருந்து நாங்கள் ஒரு இங்கே வந்துருக்கிறோம். ஆனால் பேர் வேறு இருந்தது. இந்த இடம் முந்தி எனக்கு தெரியும். நான் சின்னல இருக்கக்குள்ள வேறு ஏதோ சும்மா ஏதோ கன்சல்டன்சி அந்த மாதிரி ஏதோ என்ன ஒரு பில்டிங் ஒன்று இருந்தது. அது சாப்பாட்டு கடை இருக்குல்ல. ஆனால் இந்த லைனுக்கெல்லாம் முந்தி கொசி இருந்தது. கொசி யாழ்ப்பாணத்தில் இருக்கு. அதில் ஒரு பிரான்ச் இங்கே இருந்தது. அவங்களோட அப்பைக்கு நல்லா இருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கா இல்லை தானே? இப்போ இங்கே இல்லை, இதுக்குள்ளான் இருந்தது கொசி இந்த லைனில். நான் சின்ன வரைக்குள்ள இதில் அத்தை வீடு இருக்குது. இப்போ அங்கே வந்து நின்றுட்டு இந்தியாவில் வரைக்குள்ள கொசி இருக்குன்னு சொல்லி போய் வாங்குறது அந்த ஞாபகம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளான் இருக்கணும், இருந்திருக்கணும். இப்போ நாங்கள் தலைவர் நாளை பயணம் போகிறார். இப்போ சும்மா சுற்றி போட்டு இப்போ நாளை போகிறதுக்கு ஏதாவது வாங்கி கொண்டு போகிறாலும் வாங்கலாம் தானே இன்றைக்கு. இப்போ அதையும் பார்த்துட்டு வீட்டை போக சரியாக இருக்கு. இதெல்லாம் வண்டின்றதால வானம் ஆரம்புறமாக வரும். பார்க்குறேன் அங்கேருந்து சிக்னல் ஓட்டோன்னே என்ன ஸ்பீடில் வராட வண்டிக்கே இப்படின்னா 2 மட்டும் இருந்திருக்கணும் சேட்டி. நாங்கள் நடந்து போக பின்னால் வந்து இடிக்கிட்டு போயிடுவாங்க.
எனக்கு என்ன ஞாபகம்டா இதில் தான் முந்தி கொசி இருந்திருக்கணும், இந்த சோமசுந்தரம் அவென்யூ திருப்பத்தில். அப்படி பார்த்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஷன் ரோட்டுக்குள்ளே இருந்திருக்கிறீங்க, இந்த கொசிக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கீழே இதெல்லாம் இருந்தான்றதை கன்ஃபார்ம் பண்ணி கமெண்ட் போட்டு விடுங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம்னு சொன்னால் வெள்ளை வத்த பெரிய நோலிமீடு தான். ஏன்னா இப்போ இது ஒன்று தான் இருக்குது, மற்றது எரிஞ்சு போச்சு. முந்தி 2 இருந்தேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முந்தி ஃபுட் சிட்டி இருக்கையில் ஒரு பில்டிங் ஒன்றது, பழைய பில்டிங்கோ எம்டியாக இருந்தது, மதில் மட்டும் கட்டின வழி. இப்போ இதில் ஒரு புது காகில்ஸ் ஃபுட் சிட்டியும் வந்துட்டு. இது இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முதல் தான் திறந்தவங்க. இப்போ வாங்க நாங்கள் ஒரு நோ லிமிட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சாமான் வேண்டிட்டு அதுக்கு பிறகு வேறு இடங்களுக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆஃபர்களும் போய்கொண்டிருக்கு. அதோட இவங்கள்ட்ட நல்ல வெரைட்டியாக இந்த ஒவ்வொரு விதவிதமான உடுப்புகள் வித்தியாசமான விலையில் இருக்குது. குறைஞ்ச விலையிலேருந்து கூடின விலை வரைக்கும் எல்லாமே இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கடைன்னா ஃபேஷன் பிளாக். இங்கே 1490 டிஷர்ட் எடுக்கலாம். இந்த இப்படி டிஷர்ட்டு 2990. இப்போ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி காசு மாறும். அதோட நல்ல ஒரு சிலதுகள் நல்லா இருக்கும், ஒரு சிலது சாயம் போகும் தான் உண்மையாக. நானே ஒரு சிலது வேண்டி சாயம் போயிருக்கு. சிலதுகள்ட சாயம் போகாமல் கனகாலம் பாவிக்கிறதும் இருக்குது குறைஞ்ச விலையில். சிலது ஷர்ட்டுகள் இங்கே வாங்கி பாவிக்கிறது, டிஷர்ட்டுகள் சில சாயம் போயிடும். ஆனால் ஷர்ட் கொஞ்சம் கண்ணால் பாவிக்கிறதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லடா, ப்ரைஸுக்கு பரவாயில்ல. இவங்கள்ட மற்ற ஃபேஷன் பார்க்கும் கொஞ்சம் ஓரளவு ஓகே. இப்போ எடுத்தாச்சு, செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைஸுக்கும் இடம் ஒன்று இருக்குது. எக்ஸலுக்கு அங்கால மிச்சம் வேறு எங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து தேடலாம். நோ லிமிட்டும் சரியான க்ரௌடாக தான் இருக்குது. இந்த பில் கவுண்டரில் நின்று பில் போடுறது தான் எழுதுறதுலேயே பெரிய விஷயம். பாருங்க, எல்லா பில் கவுண்டரும் ஃபுல்லாக இருக்குது. இப்போ உள்ள சரியான க்ரௌடாக இருக்கிறதால நான் கையான பில் கவுண்டரில் விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். அவ்வளோது சனமாக இருக்குது. நாங்கள் வாங்க இப்போ ஒரு ஆள் பில் போட்டால் சரி தானே, எல்லோரும் அதுக்குள்ளே போய் குவிஞ்சினா ஆக்கால் போய் வரதே கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ நான் இங்கே வந்துட்டேன். இனி கையான மர விட்டு நாங்கள் இரவு சாப்பாடு சாப்பிட்டு வீட்டை வலிக்கிற சரியாக இருக்குது. ஓகே, இப்போ நான் சாமான் வேண்டியாச்சு நாளைக்கு ட்ராவலுக்கானது. உடுப்பு எப்பயுமே நாங்கள் கொஞ்சம் வடிவாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் தானே ஓகே. இல்லையாண்டா அதான் அது கட்டாயம் தெரியும் பார்க்குறாங்களுக்கு. கம்போடியா போடுறதுல 4 மணி தேவை வச்சு செஞ்சாங்க. இது என்னென்னா போனோன்னா அவங்கள என்ன பிடிச்சி விசாரிக்க வலிக்கிட்டுருவாங்க. இப்போ நாங்கள் ஏதாவது இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சில பேர் ஏதாவது சுரஞ்சி விட்ருவாங்க. இப்போ என்னென்னா நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு போயக்க எவ்வளோத்துக்கு வடிவாக வலிக்கிட்டு போகிறீங்களோ அதை விட முக்கியம் திரும்ப வரைக்க எவ்வளோத்துக்கு வடிவாக வலிக்கிட்டு வரீங்கன்றது. ஏனெண்டா இங்கே வரைக்குள்ள உடனே ஓகே, நீங்கள் உங்களை பார்க்க நீங்கள் பிஸ்னஸுக்கு வலிக்கிட்டு போகிறாக்கள் மாதிரி இருந்தால் உடனே மறைச்சிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. சில டவுட்டில் மறைச்சி வச்சுருவாங்க. அதனால ஏர்போர்ட்டுக்கு போய்களோ கொஞ்சம் நீட்டாக வலிக்கிட்டு போனால் தான் சரி. எனக்கு ஒரு நடந்தது நடந்து இப்போ கூப்பிட்டு கேள்வியாக கேட்பேன் தானே. ரீசெண்டாக தமிழ் ட்ரெக்கர் போனீங்கன்னா கூட அவன் வீடியோவில் சொல்லியிருப்பார். ஆனால் அதுக்காக கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு போட்டாங்க. நீட்டாக ஒரு ஷர்ட், ஜீன்ஸ் மேட்ட ஒரு ஷூ அடிச்சுட்டு போனீங்கன்னா சரி. வளமே இந்தியாவுக்கு நான் போனான் தானே, ஒரு 3 தரம் போயிருக்கிறேன். இப்போ கடைசியாக போய்க்க ஒரு கேள்வியும் இல்லை. அதுக்கு முதல் தரம் ஏன் வந்த எப்போ போவேன் அப்படிலாம் வச்சு கேள்வியாக கேட்டு கொண்டிருப்பாங்க. இன்னும் ஒரு ஷர்ட்டையும் பண்ணிக்கிட்டு நல்ல ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி பண்ணிக்கிட்டு போயிட்டேன். சரி போனேன், பாஸ்போர்ட்டை காட்டினேன்னு ஓகே போயிட்டு வாங்கன்னு விட்டுட்டான். இல்லாட்டி முதல் 2 தரம் என்ன கேள்வியாக கேட்டுவாங்க, இன்னொரு கேட்கல. இப்போ இந்த லேனில் நடந்து வரேன் தானே, உனக்கு என்ன ஞாபகம் வருது? எக்கச்சக்கமா கிரவேந்த லேப் தான் ஞாபகம் வருது. அதான் அந்த லேன். இந்த லேனில் என்ன ஞாபகம் வருது? இந்த லேன் கடைசியெலாம் கேஎஃப்சி இருக்கு, ஒரு சேலஞ்ச் பண்ண ஞாபகம் இருக்கு. 3 வருஷத்துக்கு முதல் ஓகே சேனலில் தொடர்ந்து போடுறோடனே ஏதெல்லாம் பண்ணி கொண்டு இருந்தது. அப்போ எங்களை கேஎஃப்சியில் யார் முதல்ல சாப்பிட்டு பிடிக்கிறேன்னு ஒரு வீடியோ போட்டார். இப்போ நாங்கள் போயிட்டு சாப்பிட்டு வீட்டை போக போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேன் நம்புறேன். அதுதான் இவர் நாளைக்கு வெளிக்கிறார், கவனமாக பார்த்து போயிட்டு வா. கணக்க விஷயங்கள் பிளான்ல இருந்தது எல்லாம் வந்து பிளான் பண்ணின எல்லாம் நடந்துச்சுன்னா எல்லாருமே நல்லா வந்துருவாங்க. அது சரி, எல்லாருமே சொல்ற வசனம் தான்.
என்ன பிளான் பண்ணாலும் எங்கேயாவது முட்டி மோதி ஏதாவது ஒரு சரியா, தடங்கள் கொஞ்ச நாளா வந்து என்ன செய்யறேன்னே தெரியாத மாதிரி போயிட்டு கொண்டிருக்குது. பார்ப்போம். ஓகே, நாங்கள் இதோட வீடியோ முடிப்போம். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை கயன் வ்ளாக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, பாய் எல்லாருக்கும். அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, ஏதாவது இடம் காட்டணும் அப்படின்ட்டுலாம் சொன்னேன்.